வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு நாம் காணிக்கை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் எந்த மனநிலையோடு நாம் அவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். தசமபாகம் கொடுப்பது என்ற நியமம் புதிய ஏற்பாட்டில் இல்லை. அதற்கு மேலும் நாம் கொடுக்கலாம். யார் கொடுப்பார்கள்? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் கொடுப்பதை குறித்து அறிந்து கொள்ளலாம். முதலாவது, தேவன் பேரில் பிரியமாயிருப்பவர்கள் கொடுப்பார்கள். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 1 நாளாகமம் 29 3, 9, 17 வசனங்களில் வாஞ்சையினால் மனப்பூர்வமாக உத்தம இருதயத்தோடு கொடுத்தேன் என தாவீது கூறுகிறார். இரண்டாவதாக, தேய்பிறையாக அல்ல, வளர்பிறையாக தங்கள் நிலைகளில் பெருக நினைப்பவர்கள் கொடுப்பார்கள். 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆம், சகலவித நற்கிரியைகளிலும் வளர பெருக நினைப்பவர்கள் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். மூன்றாவதாக, தேவையுள்ளவர்கள் மேல் மனதுள்ளவர்கள் கொடுப்பார்கள். 9ஆம் வசனத்திலே ஏழைகளுக்கு கொடுக்கிறவனின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என வாசிக்கிறோம். நான்காவதாக, தேவைக்காக அல்ல, எப்போதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவர்கள் கொடுப்பவர்கள். வசனம் 11-12 நன்றி எறிதலின் இருதயமுள்ளவர்கள் கொடுப்பார்கள் என பார்க்கிறோம். ஐந்தாவதாக, தேவையில் இருந்தும் தேவ சந்தோஷத்தை அனுபவித்தவர்கள் கொடுப்பார்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என மக்கதோனிய சபைகளை குறித்து வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, காணிக்கை கொடுக்கும் பொழுது எண்ணிக்கை அல்ல, மனநிலைதான், நோக்கம்தான் முக்கியம். எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு கொடுத்தால் அவர் உனக்கு இத்தனை மடங்காய் திருப்பி கொடுப்பார். இது தவறான உபதேசம், வியாபாரம், ஆன்மீக வழி அல்ல. பொருளாதார வளர்ச்சிக்காகவா அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவா? ஆண்டவரே, உம்மை நேசிப்பதால் என்னை, என் நேரத்தை, என் பொருட்களை கொடுக்கிறேன். ஆண்டவர் நாம் கொடுக்கும்போது நம் மனதைத்தான் பார்க்கிறார், எண்ணிக்கையை அல்ல. ஆபேலும் காயினும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தபோது காயினின் காணிக்கையை ஏன் கடவுள் அங்கீகரிக்கவில்லை? 1 யோவான் 3:12 காயின் கிரியைகள் பொல்லாதவைகளாய், அதாவது கடவுளுக்கு பிரியமில்லாமல் இருந்ததால் தானே என வாசிக்கின்றோம். காணிக்கை கொடுக்காவிட்டால் சாபம் வரும் என்ற போதனையெல்லாம் தவறான உபதேசங்கள். ஊழியரின் போதனைகள் விசுவாசிகளை ஆண்டவரை நேசிக்க வைக்கும் விதமாய், அவருக்கு பிரியமாய் வாழ வைக்கும் விதமாய், கனிதரும் வாழ்வை பெற்றுக்கொள்ள உதவும்படியாய் அமைய வேண்டும். உண்மையாக கடவுளை நேசிப்பவர்கள் மனமு வந்து உற்சாகமாய் தாமாகவே கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட காணிக்கைகளில்தான் கடவுளின் பார்வையில் அங்கீகரிக்கப்படுகின்றன. அன்பின் அடிப்படையில் நம் ஆவிக்குரிய செயல்பாடுகள் அனைத்தும் இருப்பதாக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.